காட்டில் சிறுத்தை, வரிக்குதிரை, மான், முயல் என அனைத்து விலங்குகளும் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவற்றில் விலங்குகளிலே மிக உயரமான ஒட்டகச்சிவிங்கி இருந்தது. அது எல்லா விலங்கை விட நான் தான் பெரியவன் என்று கர்வத்துடன் இருந்தது. அதனால் எந்த விலங்கும் அதனுடன் பேசாமல் இருந்தன. யாரும் தன்னிடம் பேசவில்லை என்ற கவலை இல்லாமல் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒட்டகச்சிவிங்கி காட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது வழியிலே முள் இருப்பது தெரியாமல் மிதித்து விட்டது. முள் குத்தியதும் வலி தாங்க முடியாமல் நொண்டி நொண்டி நடந்தது. வலி எடுத்ததால் ஒட்டகச்சிவிங்கி அங்கேயே நின்றது. அப்போது அந்த வழியாக ஒரு வரிக்குதிரை வந்தது. அதனிடம் சிவிங்கி உதவி கேட்டது. வரிக்குதிரை எதுவும் பேசாமல் தலை குனிந்தபடியே சென்றது. பின்பு சிவிங்கியை தாண்டி சிறுத்தை சென்றது. அதை கூப்பிட்டு உதவி கேட்டது. அதுவும் உதவ முடியாது என்று சொல்லி போய்விட்டது. கடைசியாக முயல் ஒன்று வந்தது. முயலிடமும் சிவிங்கி உதவி கேட்டது. அதற்கு முயல், நீதான் எல்லாரையும் விட பெரியவனாச்சே, அதனால் யாரிடமும் நீ பேச மாட்டாய். இனிமேல் யாரிடமும் பேசாமல் இருக்காதே. இந்த உலகத்தில் எல்லாரும் சமம் என்பதை புரிந்துகொள் என்று சொல்லி சிவிங்கிக்கு உதவி செய்தது. சிவிங்கியும் மனமுடைந்து அழுதது. ஒட்டகச்சிவிங்கி போல நாம் இருக்காமல் எல்லாரிடமும் அன்பாக பழகவும் இந்த உலகத்தில் எல்லாரும் சமம் என்று நினைக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்டார்கிட்ஸ் ஜேஎஸ் என்ற இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.